पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंगडत्तुरैवार्क्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய 1000 திருநாமங்களிலே 579வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது நபஸ் என்கிற திருநாமம். பாருங்க, நம்ம நாரதர் நபன்னு ஆரம்பிச்சா அதன் அடிப்படையிலே அடுத்தடுத்த திருநாமத்தை சொல்றார். அவர் பாட்டு அவர் வசிட்டரை பார்த்து சொல்றார், வசிட்டா ஒன்னால வந்த பெயர் இது. வசிட்டர் பார்க்குற, சுவாமி என்னால் வந்த பெயரா? நீ ஒரு காரியம் பண்ணிய மறந்துட்டியா? ராமாவதாரத்தில் தான் உனக்கு ஈடுபாடு, ராமகுலத்துக்கு தான் குருவாக இருந்த நீ. இருந்தாலும் உனக்கு கிருஷ்ணாவதாரத்தில் உள்ள ஆசை வந்துடுத்து. அதுக்காக என்ன பண்ணின நீ? இப்பொழுது திருக்கண்ணங்குடி என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணாரண்ய பகுதியில், காட்டுப்பகுதியில், கிழக்கு கடற்கரை நெருங்கிய பகுதியில் ஒரு ஆசிரமம் அமைத்து அங்கே கிருஷ்ணனை கொஞ்ச நாள் பூஜை பண்ணினேன். கிருஷ்ணனை பூஜை பண்ணினேன். எப்படி பண்ணினேன்? வெண்ணையாலே கிருஷ்ண விக்கிரகம் பண்ணினேன். இது எப்படி? அது உருகி போகாதோ? அதை உருகி போகாமல் இருக்க வேண்டும் என்று ஒருடைய தபஸாகிற ஃப்ரிட்ஜை வச்சுவிட்டு அதில் அந்த குழந்தை சிலை அப்படியே வெண்ணெய் சிலை உருகாமல் இருக்கு. வெண்ணையாலான கிருஷ்ணன், நவநீத கிருஷ்ணன். நவநீதத்தை கையில் வச்சுக்கின்ற கிருஷ்ணன் இல்லை, நவநீதத்தாலேயே செய்யப்பட்ட கிருஷ்ணன். அந்த காலத்துலாம் நம்மெல்லாம் பக்ஷணம் வரும். அது எப்படின்னா சர்க்கரையில் பண்ணுவாங்க. எங்கள் அத்தை ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். சர்க்கரையிலேயே மான், சர்க்கரையிலேயே யானை, சர்க்கரையிலேயே கருடம் இதெல்லாம் பண்ணுவாங்க. அது மிட்டாய், அதுக்கு அச்சு வச்சுருப்பாங்க. அதில் போட்டு பாகில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. இந்தாடா 2 மாடு சாப்பிடு, இந்தாடா 2 யானை சாப்பிடுன்னுவாங்க. அது யானை மிட்டாய், மாடு மிட்டாய். அந்த மாதிரி இவர் வெண்ணையிலேயே கிருஷ்ணனை உருவாக்கி அந்த கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார் வசிட்டர். அதை பார்ப்பதற்கே நிறைய பேர் வருவா. அதனால் வசிட்டருக்கு அருந்ததி பக்கத்தில் அவள் எங்கேயோ போயிட்டா. வசிட்டருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு யாராலும் தேவை. அந்த விதத்தில் ஒரு பையன் வந்தான். அவன் சொன்னான், வசிட்டர் சுவாமி, இது அற்புதமான உருகாத வெண்ணெயில் நீர் சிலை பிடித்து கிருஷ்ணனாக வச்சு பூஜை பண்ணுறீரே, உமக்கு பணிவிடை செய்யலான்னு ஆசைப்படுறேன், எனக்கு பணிவிடை செய்ய வாய்ப்பை கொடுங்க. கொஞ்ச நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தார், கொடுத்துட்டார். அதனால் அவனை நம்பினார். இவர் போய் ஒரு ஆற்றங்கரை போய் ஜபமெல்லாம் பண்ணிட்டு வருவோம், எல்லாம் ரெடி பண்ணி வைப்பான் பூஜைக்கு.
அந்த நவநீதத்தாலேயான கிருஷ்ணனுக்கு துளசி கிளசியெல்லாம் ரெடி ஆகிடும். இப்படி கொஞ்ச நாள் ஓடித்து அவன்கிட்ட நிறைய நம்பிக்கை வச்சார் வசிஷ்டர். இப்போ ஒரு நாளைக்கு திடீர்னு அந்த பையன் என்ன பண்ணான், வசிஷ்டர் எங்கேயும் ஸ்நானம் பண்ணிட்டு வரைச்சே அந்த வெண்ணெயிலான கிருஷ்ண பொம்மையை எடுத்து விக்கிரகத்தை வசிஷ்டருடைய மந்திரத்தெல்லாம் கேன்சல் பண்ணுற மாதிரி என்ன சொன்னானோ, தபால் வெண்ணெய் அப்படி கையில் வந்துடுத்து உருட்டி வாயில் போட்டு, டேய் டேய் அப்படின்னு வசிஷ்டர் பூஜை பண்ணுற விக்கிரத்தையே சாப்பிட்டா திருடங்கள் இருக்கா, சாமியை தேடி சாமியே சுவாகா பண்ணிவிட்டாங்க. இப்படி வெண்ணெயிலே என் தவ வலிமையினால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கா மாதிரி வெண்ணெய் உருகாது இப்படி வைத்து பூஜை பண்ணேன். அவர் வீட்டையே என்ன பண்ணுறேன் பாரு ஒன்று என்று வசிஷ்டர் தொடர்ந்தார், பின்தொடர்ந்தாரும் ஓடிட்டார் போது. அப்போ வசிஷ்டர் ஒரு காரியம் பண்ணினார். அங்கே சில முனிவர்கள் இருந்தார்கள். அவர்களை கிராஸ் பண்ணி அவன் போகிறச்சே இங்கிருந்து கத்தினார், பாருங்க என்னுடைய சுவாமி கிருஷ்ணனை வெண்ணெய் கிருஷ்ணனை சாப்பிட்ட பைய, அவரை பிடிக்கோ கட்டுங்கோன்னு. அந்த ரிஷிகளை அலட்டிக்கலை, மனசால கட்டுறதா நினச்சின்னா அப்புறம் அந்த வெண்ணெய் விழுங்கியவனுக்கு நகர முடியல. அது கிருஷ்ணன் தான். நகர முடியாமல் நின்று தத்தளித்தான். வசிஷ்டர் கிட்ட வந்துட்டார். இப்படி பண்ணினிய நியாயமாக உனக்குன்னா சங்கச்சக்கர கதாதரனா நாராயண தாமோதரனா காட்சி கொடுத்தான். உடனே ரிஷிகள்லாம் சொன்னால் பகவானை பார்த்து, ஏண்டாப்பா நீ ஓடி நீ தப்பிச்சு முடியலையே ஒரு நாள் என்ன, நீங்கள் போட்ட கட்டுக்கு நான் உட்பட்டுட்டேன், என்னை யாரும் கட்ட முடியாது. யசோதை கட்டினாள், சகதேவன் கட்டினான், இப்போ நீங்கள் கட்டிவிட்டீங்க. சகதேவன் கட்டினானா அது என்ன நாரதரன்னு கேட்டார் வசிஷ்டா. அந்த கதை உனக்கு தெரியாதா? தமிழ் தெரிஞ்சால் தான் தெரியும். சம்ஸ்கிருத பாரதத்தில் இல்லை, தமிழ் பாரதத்தில் வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடியிருக்கார். உபப்ளாவிய நகரம்ங்கிற இடத்துல பாண்டவர்கள் கேம்ப். அங்கிருந்து தூதன் போகிறான், யார்? கிருஷ்ணன், அஸ்தினாபுரத்துக்கு. அப்போ தூத்து போகிறச்சு எதுக்காக போகிறான் பகவான்? சமாதானம் பண்ணி வச்சு சண்டை இல்லாமல் வைக்கிறதுக்காக. அப்போ திரௌபதிக்கு ரொம்ப வருத்தம். இது சமாதானம் பண்ணிட்டானா அவள் கூந்தலை முடியவே முடியாது. ஏன்னா அவன் சபதம் எடுத்திருக்காளே, துஷாசனனை அடித்து அவன் மார்பிலே இருந்து பிடிக்கக்கூடிய ரத்தத்தை கொண்டு வந்து அவள் தலைக்கு தடவி ஷாம்பு மாதிரி அப்புறம் ஸ்நானம் பண்ணுவோம். அப்போ தான் அவளுக்கு அமைதியாகும் மனசு, துஷாசனம் பண்ண கொடுமைக்கு. அதுதான் பழி என்று அவள் தீர்மானமாக இருக்காளே. அப்படி யுத்தத்தை நிறுத்துவது கிருஷ்ணமூரில் ஒத்துப்படாவோ? கிருஷ்ணா நீ யுத்தத்தை நிறுத்த போறியா? அப்போல்லாம் என்னுடைய இந்த கூந்தலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். சரி, யுத்தத்தை நிறுத்துவதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கிற தர்மபுத்திரர். ஒருத்தர் ஒன்று சொல்லுங்கன்னா தர்மபுத்திரர் சொன்னார், பாதி ராஜ்யம் வேண்டாம், ஏதாவது கொஞ்சம் நாமக்கே வாஸ்தே கொடுத்தா கூட நாங்கள் யுத்தம் பண்ணது. பீமன் சொன்னால் 5 கிராமம் கொடுத்தா போதும். 3 கிராமத்து பேர் நான் சொல்கிறேன், மீதி 2 கிராமம் எங்கள் பெரியப்பாவை சூஸ் பண்ணிக்கிட்டு. அர்ஜுனன் சொன்னால் அவள் சொன்னபடி நான் தான், இதெல்லாம் பண்ணிட்டா யுத்தம் நின்று போயிடும் அப்படின்னு விட்டா. நகுலனை கேட்டான், நகுலன் நான் அப்படித்தான். சகதேவன்கிட்ட கேட்டார் கிருஷ்ணன், என்ன சொல்கிற சின்னாத்தான், இந்த யுத்தத்தை நிறுத்தத்துக்கு ஒரு வழி இருக்குது, அது இருக்கிற யுத்தம் இருக்காது என்று சகதேவன் சொன்னான். என்ன வழி? முதல்ல என்ன பண்ணணும், இந்த திரௌபதி தலையை மொட்டை அடிக்கணும். திரௌபதி தலை மொட்டை திருப்படி கொண்டு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடும். திரௌபதி தலையை மொட்டை அடிச்சுட்டா அப்புறம் எங்கள் கூந்தல் முடியறேன்னு சொல்ல முடியாது. அதனால் நிம்மதியாக போயிடும் யுத்தம் இல்லாமல். அதே மாதிரி ராஜ்யத்துக்கு கர்ணன்ட்ட கொடுத்துரும். கர்ணனுக்கு ராஜ்யம் கொடுத்துட்டியானா அப்புறம் ரொம்ப இல்லை. திரௌபதிரை கர்ணன் அவனுக்கு சகதேவனுக்கு தெரியும், திரௌபதிரை புரிஞ்சுப்பார், கர்ணனுக்கே கொடுத்துட்டா ஓகே. அடுத்தபடி ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. என்ன பண்ண, ஒன்றை கட்டி போட்டுரும். நீ உங்களையும் அசையப்படாது, நீ இருக்கிற வரைக்கும் யுத்தம் பண்ணுவேன், நான் யுத்தம் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு போய் யுத்தத்தை பண்ண ஏற்பாடு பண்ணுவேன். அதெல்லாம் ஒன்றை கட்டி போட்டால் சரியாது. கிருஷ்ணன் சொன்னார், ஏன்னா சகதேவா, திரௌபதி தலையை மொட்டை அடிக்கிறது பாசிபிள், அர்ஜுனன் கர்ணன் ராஜ்யத்துக்கு கூட அர்ஜுனனை கொள்வது கூட பாசிபிள், என்ன கட்டுறேன் கிடையாது பாசிபிளான்னு கேட்டார். ஏன் முடியாது? வா பக்கத்தில் உள்ளவான்னு அழிச்சிட்டு போனான். காலில் விழுந்தான், சேவிச்சான். கிருஷ்ணா நான் உன்னை கட்டணும், அனுகிரகம் பண்ணுன்னான். உடனே கட்டுண்டார். டேய் விடு விடு சகதேவான்னார். கட்டேன் பற்றியா உன்னை அப்படின்னா. அதனால் அன்பர்களுடைய கட்டுக்கு அடங்கக்கூடியவன், யசோதை கட்டுக்கு அடங்கக்கூடியவன். வசிஷ்டரே, உன் சார்பில் முனிவர்கள் கட்டுக்கு நான் உட்பட்டவன் என்று பகவான் சொன்னான். அதவாபீதத்தில் அழகாக குறிப்பிட்டு சொல்கிறார் சுவாமி தேசிகன். உல்லூகலே பக்த குணே ச பத்தம்
குணோத்தரே கோபவதுஸ்தனே ச ஏஷ பந்தும் ஜெகதேக பந்தும் துரியோதனோ துஷ்டிஜ மிருத்யுபாசகா. துரியோதனன் கிருஷ்ணனை கட்ட ஆசைப்பட்டான். எப்போ கிருஷ்ணன் தூதனா வந்து முடியுமா? உரல்ல கட்டினா யசோத, சகதேவனாகிய பக்தன் தன் பக்தியினால் கட்டினான். துரியோதனால் கட்ட முடியாது. அப்படி நினச்சான் என்று தேசிகன் பாடுகிறார். அப்படி துரியோதனால் கட்டணும்னு நினச்சி கட்ட முடியாத போன பெருமாள். அது அந்த பெருமாள் தான் திருக்கண்ணன்குடி என்கிற க்ஷேத்திரத்தில் இப்பவும் காட்சி தெரியும். யார்? வசிஷ்டர் வைத்திருந்து உருகாத வெண்ணெய் கிருஷ்ணன் இப்போ நாராயண தாமோதரனாக காட்சியளித்து இப்போ சியாமலமேனி பெருமாள்ங்கிற பேரோட திருக்கண்ணபுரத்துக்கு பக்கத்தில் திருக்கண்ணங்குடியில் காட்சி தரேன். அதுதான் நாரதர் வசிஷ்டா ஒன்றாவது தாண்டா ரிஷிகிட்ட கட்டுண்டான் பகவான். அந்த திருக்கண்ணங்குடி தான் என் பேர்பட்ட க்ஷேத்திரங்கிறார். திருமங்கையாழ்வார் பாடுறார். வானுளாரவரை வலிமையால் நலியும் மறிகடல் இலங்கையார் கோலை வானுநேர் சரத்தால் பனங்கலி போல பருமடி உதிர வில்வளைத்தோன் காணுலாமையிலின் கணங்கள் நின்றாட கணமுகில் புரசம் நின்றதிர தேனுலாவரி வண்டு இன்னிசை முரலும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. அப்பேற்பட்ட எம்பெருமான் பக்தர்களாலே கட்ட முடியவன் என கட்டுக்குண்ணா பண்ணிக்கொள்வன் என்ற அடிப்படையில் நபஸ் என்று பெயர். எங்கே இதற்கு பின்னணியான சமஸ்கிருத ஸ்லோகத்தை கேளுங்க. பூர்வோக்தரித்யா சகதேவ முಖ್ಯைः ஆக்ரோஷஸ்தே முனிபிர்வசிஷ்டா யோனாகி கிருஷ்ணோதஜ கிருஷ்ண குட்டியாம் நபஸ்ஸ நாம்னேதி ஜனாரதோக்திஹி. இதுக்கு தமிழ் பாசுரம். பாண்டவர் கடையன் கட்ட நின்றான். வசிஷ்டா, வெண்ணெய் கண்ணனை விழுங்கி நின் குரலாலே முனிவர் கட்ட நின்றான். கண்ணன்குடியில் எனவே கட்டுண்ட நபஸ்ஸாம் வெங்கடமே. எங்கே? என்னுடன் ஜெபியுங்கள். நபசே நமஹா, நமோ வெங்கடேசாயா, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश